ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். பரிக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில், விழுப்புரம் டு திருச்சி ஹைவேல, எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அரசூர் டு உளுந்தூர்பேட்டைக்கு நடுவில் மெயின் ரோட்லேருந்து உள்ள ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணும். அங்கே இருக்குது பரிக்கல். நாங்கள் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு போயிருந்தோம். என்னோடய அம்மா கூட இருந்தாங்க. நான் லாஸ்ட் இயர் கொலு வச்சுருந்தேன். சரி, கோவிலுக்கு போயிட்டு ஒரு அடையாளமாக நம்ம ஒரு பொம்மை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோயிலெலாம் சாமியெல்லாம் பார்த்துட்டு நல்ல ரொம்ப திருப்தியான தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். வரும்போது பொம்மை வாங்கலான்னு போனோடனே இந்த பொம்மை, நம்ம பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பெருமாள் பொம்மை நல்லா பார்க்கவே அட்ராக்டிவாக இருந்தார். அந்த கோல்டன் கலர், ரோஸ் கோல்டு கலரில் இருந்தார். என்னோடய அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு இவரை தான் நாங்கள் வாங்கினோம். பொம்மைகள், நம்ம எந்த பொம்மை வைக்கணும், எந்த பொம்மை வைக்கக்கூடாதுன்ற வரமுறைகள் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. இந்த பொம்மை தான் வாங்கணும், இதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த லிஸ்ட்டுமே நான் கையில் வச்சுட்டு இல்லை. ஸோ போயிட்டு ஒன்று வாங்கலான்னு போனோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் நிறைய ஆசையாக இருந்தது பார்க்க. செகண்டு பார்த்திங்கன்னா, அம்மன் பொம்மை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கோல்டன் கலர்லேயும் இருக்குது, சில்வர் கலர்லேயும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரெண்டுத்தையுமே பார்த்தோம். யூஸ்வலாக நம்ம சாமி பொம்மை எல்லாமே கோல்டன் கலரில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கோம். சரி, இந்த சில்வர் கலர் நாகாத்தம்மன், மாரியம்மன், அம்மன் எந்த உருவத்தில் வேணாலும் நம்ம சொல்லலாம். இவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரெண்டாவதாக இவங்கள வாங்கினேன் நான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க பேப்பரில். ஜஸ்ட் ஒரு பாதம் மட்டும் தெரிஞ்சுது எனக்கு. கேட்டேன் அவங்கக்கிட்ட, அது என்ன பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்த உடனே ஒரு இது தோணுச்சு. சரி, என்ன அப்படின்னு கேட்டால் அப்போ தான் சொன்னாங்க, இது ஒருத்தவங்க வந்து வேண்டாம் அப்படின்ட்டு வச்சுட்டு போயிருக்காங்க பேக் பண்ணதுக்கப்புறம். ஸோ இது எனக்கு வரணும்னு இருந்திருக்கு. பார்த்தா நரசிம்மர் பெருமாள் சயன கோலத்தில் இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா, நல்லா அந்த வைக்கல் எல்லாம் சேஃப்டியாக வச்சு எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல கனமான சிலை. ஸோ அந்த வைக்கலோட டஸ்ட்டெல்லாம் இருக்குது, நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கொலுவில் வைப்போம். இதை பார்த்தோன்னே நல்ல ஒரு மாதிரி முகமே வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் தான் எனக்கு தெரிஞ்சுது. நல்ல லட்சணமாக தெரிஞ்சுது. ஸோ இவரை யாரோ ஒருத்தர் வேணான்னாங்க. ஆனால் இவர் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நரசிம்மர் பெருமாள் சயன கோலத்தில் இருக்கார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பெருமாள் அருளால் கிடைத்த ஈசன் அருள் எனக்கு. அங்கே அந்த கடையில் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த ரேக் வந்து பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. அது வெயில் போக போக எடுக்கலாம் அப்படின்னு நான் தாங்க போல இருக்குது. கரெக்டாக இதை மூணுத்தையும் வாங்கி முடிக்கும்போது பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணாங்க ஃபுல்லாக. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்னப்பன் ஈசன். இது பார்த்த உடனே ரேட்டு கேட்டால் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. நிறையா சொன்னாங்க. பட் ஒரே பிடி, நான் இவரோட தான் வீட்டுக்கு போவேன், இவர் இல்லாமல் நான் போக மாட்டேன், எனக்கு இது வேணும்னே வேணுனபடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்கெயின் பண்ணோம். பட் ஆயில் பெயிண்டிங் இது அப்படின்னு சொல்லிட்டு இதனோட ஃபீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க. மற்ற பொம்மையில் என்ன ரேட்டு, இது ஏன் அந்த ரேட்டு அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த கடையில் இருக்கிறவங்க சொன்னாங்க. ஸோ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியில் வந்து இதை பார்த்தோன்னே இவரோட தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு பிடியா நின்னதில் அப்புறம் அவங்களும் கொஞ்சம் ரேட் கன்செஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பெருமாள், அம்மன், நரசிம்மர், எனப்பன் ஈசன் இவங்கெல்லாம் தான் இந்த வருஷம் எங்கள் வீட்டு கொலுவுக்கு தற்போதைக்கு வந்திருக்க விருந்தாளிங்க. இதுக்கு மேற்பட்டு என்னென்ன பொம்மைலாம் கொலுவில் வைக்கலாம், சில வரமுறைகள்லாம் இருக்கும். அட்வைஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் நான் கொலு வச்சுருக்கேன். அந்த கொலுவோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள். பார்த்துட்டு எந்த அட்வைஸாக இருந்தாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இதில் நிறைய வரமுறைகள் இருக்குது. இந்த படிக்கட்டில் இது வைக்கணும், சில பேர் வந்து கார்டன்லாம் கூட செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
நீங்கள் இந்த வீடியோவையும் பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோவையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.